இவன் நம்மளால நினைச்சிட்டு இருக்க தளபதி வந்துட்டாரு அப்படி இன்னைக்கு வந்துட்டாரு, இன்னைக்கு களத்துக்கு வந்துட்டாரு விஜய். ஆமாங்க வந்துட்டாரு, நம்புங்க வந்துட்டாரு. அஜித் மரணத்திற்காக உடனே தொதித்து எழுந்து இன்றைக்கு எங்க சென்னையில போராட்டம். விஜய் பேசிட்டாரு. நானும் இங்க மத்தியானம் வந்து தூங்கிட்டு திடீர்னு எடுத்து வீடியோ எடுத்து பார்க்குறேன், பேசி முடிக்க போயிட்டாரு. ரொம்ப நேரம் பேசிடுவேன், பெரட்டி பார்க்க 2 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. ரிவர்ஸ்ல போய் பார்க்க 2 நிமிஷம். ஏன்னா பேப்பர் இல்லை, மாநாட்டில் 40 நிமிஷம் பேச பேப்பர் இருந்துச்சு. இங்க அவர் என்ன நினைச்சிட்டாரு, சினிமாவில் ப்ரொம்ப்டிங் பண்ணாமல் நம்ம பேசி பழகிருக்கோம், எவ்வளவு டைலாக நம்ம பேசியிருக்கோம், பேசிடுவோம் நினைச்சிருக்காரு. இங்கே செல்லுபடி ஆகலை. முதல்ல என்ன சொன்னது ஞாபகம் இருக்கா? முதல் மாநாட்டில் சாதி ஒழிப்பிற்காகவும் சமூக நீதிக்கு எதிராகவும் யாரு அம்பேத்கர் சாதி ஒழிக்க பாடுபட்டாரா, சாதி பிரிவுக்காக பாடுபட்டாரா? அம்பேத்கரவே மாற்றி சொல்லிட்டு அது சொன்னது கூட தெரியல. ஏன்னா பார்த்து வாசிக்கும் போது ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கு. வடிவல் சொல்ல ஃப்ளோவில் கெட்ட வார்த்தை வந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே போயிடுச்சு. அது தப்புன்னே நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தெரியுது. இன்னைக்கு பேசிட்டார். என்ன பேசியிருக்காரு தெரியுமா? அஜித் குமாரின் மரணத்திற்கு ஸ்டாலின் செஞ்சது நியாயமா? ஒரு சாரிமா, இந்த சாரிமா தான் உங்களுடையா? அப்படின்னா 24 பேர் செத்து போயிருக்காங்க. 24 பேருக்கு நீங்க சாரி சொல்லுவீங்களா? 24 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பீங்களா? எப்படி பாருங்க ஒரு தலைவனோட கேள்வியை. இப்போ இவர் என்ன சொல்ல வர தெரியுமா? ஸ்டாலின் செஞ்சது சரிதான், ஆனா 24 பேருக்கும் செஞ்சிருக்கணுமே, ஏன் செய்யல? இப்போ 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 எங்கால் யாரு? எங்க அண்ணன் ஜீமா. அப்படியா? இப்போ ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு? சாரிமான்னு சொல்லிட்டாரு. அப்போ உங்களை கொண்டுட்டு உங்க அம்மாட்ட சாரின்னு சொல்லிடும், அது சரியா? கேட்கணும்ல கேள்வி. ஒரு எதிர்க்கட்சி தலைவரா நாளை தமிழகத்தை ஆளப்போகணும் நினைக்கிற முதலமைச்சர் வேட்பாளரா வரணும்னு நினைக்கிறவருக்கு என்ன கேள்வி எழுப்பணும்? நீங்கள் சொன்ன சாரியும் நீங்கள் கொடுத்த இழப்பீடும் அஜித் குமாரின் உயிரை திருப்பி தருமா? அப்படில கேள்வி எழுப்பியிருக்கணும். 24 பேருக்கு மன்னிப்பு கேட்டா 24 பேருக்கு நீங்க சாதி இது ஒழிச்சிடும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க. அப்ப சிந்தனை எங்க இருக்கு? அப்ப நாளை விஜய் முதலமைச்சர் அவன் சொல்றான் பாருங்க, இது நடக்குங்க. ஒரு சாரி சொல்லதோடு பாடக்கூடாது, செத்தவனுக்கு எல்லாம் சொல்லணும். இப்ப நான் கேட்கிறேன், சீமான் தம்பி எது விஜய்க்கு சீமான் தம்பி கேள்வி கேட்கிறேன். ஸ்டாலின் சாரி சொல்லதான் இருக்கட்டும், நீங்களும் அஜித்துக்கு மட்டும் தானே வீட்டுக்கு போனீங்க? 24 பேர் வீட்டுக்கு போனீங்களா? 24 வீட்டுக்கு ஸ்டாலின் விஜய் போனாரா? ஏன்னா 24 பேர் யாரும் தெரியாது. ஏன் சொல்லுங்க? அஜித் மரணம் வெளியே வந்துருச்சு. எப்படி சாத்தான்குளத்தில் தந்தை மகன் இறப்பு பிரபலமாக்கப்பட்டதோ, தொலைக்காட்சியில் பேசுபொருளாக மாற்றப்பட்டதோ, அதுபோல அஜித் மரணம் 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் பேசுபொருளாக மாறிடுச்சு. அதனால எல்லாரும் கத்துறோம். கூட இடையில 24 செத்து போனது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. மங்குனி அமைச்சரே விஜய் அவர்களே தெரியாது. இப்ப வந்துட்டு சாரி சொன்ன சரியா? இவங்க அரசியல் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஏங்க விஜய் ரசிகர்லாம் யாரு? ரொம்ப இளையவர்கள். அதனால சொல்றான் நாம் தமிழர் ஓட்டெல்லாம் யங்ஸ்டர் ஓட்டு. அப்ப விஜய் வந்ததுனால ஓடி போயிடும் அப்படிங்கிறாங்களா? நான் கேட்கிறேன், யங்ஸ்டர் இளைஞர்கள் வாக்கை வைத்திருக்கிற விஜய் இன்றைக்கு வரைக்கும் கல்வியை பற்றி என்ன பேசியிருக்காரு? வேலை வாய்ப்பை பற்றி என்ன பேசியிருக்காரு? ஏதாவது ஒரு இடத்துல வேலை வாய்ப்பை இப்படி கொடுப்பேன் என்னைக்கா சொல்லியிருக்காரா? இந்த 2வது மாநாடு மதுரையில் போட போறாரு. இப்ப கூட சவால் விடுற, இந்த மாநாட்டில் அவர் பேச மாட்டாரு. வேலை வாய்ப்பை பற்றி, கல்வியை பற்றி, மருத்துவரை பற்றி பேச முடியுமான்னு சொல்லி கேட்டு சொல்லுவீங்களா? விஜய் கட்சியில் இருக்கவங்க கேட்டு சொல்லுவாங்களா? உன் தலைவனை பேச சொல்லுவீங்களா? இலவசமாக கல்வி கொடுப்போம் அறிவிக்க முடியுமா விஜயால? இலவசமாக மருத்துவம் அறிவிக்க முடியுமா விஜயால? எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு. எங்க அண்ணனால அரசு வேலைன்னா நீ தனியார் வேலையாவது வாங்கி தருவேன் சொல்ல முடியுமா விஜயால? சவால் விடுறோம். நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானம் அவன் தம்பிகளுக்கு சவால் விடுறோம். அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, படித்தவர்கள் படிக்காத அத்தனை பேருக்கும் அரசு வேலை அப்படின்னு சவால் விடுறோம். உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்புறம் போட்டு இது என்ன தெரியுமில, மக்கள்கிட்ட ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துறது. அந்த அவன் வந்துட்டான். ஏன்னா எங்க அண்ணன் சொன்ன மாதிரி விஜயகாந்த் வந்தாரு, ஓட்டு பிரிஞ்சிருச்சு. மக்கள் நல கூட்டணி வந்துச்சு, ஓட்டு பிரிஞ்சிருச்சு. கமல்ஹாசன் வந்தாரு, ஓட்டு பிரிஞ்சிருச்சு. இப்படி ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஓட்டு நாம் தமிழர் ஓட்டு பிரியல. எது டே வரலாறு கொஞ்சமாவது படிச்சிருக்கணும். அதுக்கு தான் சொன்ன மாதிரி படிக்கணா உதவி படிக்கணா மே பேக்கு வாங்க மே பேக்கு வான்னு சொன்ன மாதிரி படிக்கடான்னு சொன்ன 3 படிச்சிங்களா உதவிகளா அப்படிங்கிற மாதிரி. டே வந்தாரா விஜயகாந்த் வந்தாரா, நாம் தமிழர் கட்சி 1% ஓட்டு வாங்குச்சு. மக்கள் நல கூட்டணி வந்தது, நாம் தமிழர் கட்சி 1% ஓட்டு. கமலஹாசன் வந்தார், நாம் தமிழர் கட்சி எத்தனை ஓட்டு? 4% ஓட்டுகளை மாற்றி நின்றது. மக்கள் நல கூட்டணி வந்தது, நாம் தமிழர் கட்சி 6% ஓட்டுகளை வந்தது. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி 8% ஓட்டுகள் வந்திருக்கு. விஜய் வரப்போறாரு, நாம் தமிழர் கட்சி 15% ஓட்டுகளை தாண்டி இந்த மண்ணில் அரசியல் நாம் தமிழர் இல்லாமல் இல்லை என்கிற நிலைக்கு வரப்போது. பாருங்க, ஒரு ஆளு வாரேன்னாரு, ஒரு ஆளு வாரேன்னு சொன்னாரு, அதுக்கு கொடுத்த கொடுப்புக்கே வரலன்ட்டு போயிட்டாரு. பாவம், விட்டுருங்க, வயசாகி போச்சு. நான் பாட்டுக்கு படம் நடிச்சுட்டு நான் பாட்டுக்கு போகிறேன், கொஞ்சம் கொடுத்த கூலியை வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு கூலிக்கு போயிட்டார். அவரை விட்டுறலாம். இப்போ அவர் அடுத்த தளபதி நான் வந்துடுவோம்ல அப்படின்ட்டு இருக்காரு. வா
வாடி. கபடினா என்ன களத்தில் இறங்கினா தானே தெரியும். வெளியில் உட்காந்து பிடிக்க வேண்டியதானே, குப்பரை விழ வேண்டியதானே. நீ விழுவல, அப்போ மிதிப்பான் பாரு தலையில் ஒருத்தன். யாரு ஒருத்தனை நாங்கள் தான் மிதிப்போம். இப்போ பாரு, நீ எங்களை கெடுக்கு தானே வார. நான் கேட்குற சவால், தனிச்சு விஜய் போட்டிடுவாரா? போட்டியிட முடியுமா? 234 தொகுதியில் வேட்பாளர் இருக்காங்களா? நான் கேட்போம்ல, நாங்களும் எங்களையும் கேட்டாங்கல்ல. இன்னைக்கு வேட்பாளர் மன்ற மாற்று வேட்பாளர் இருக்கும், சண்டை வருது எங்கிட்ட. எனக்கு தான் சீட்டு வேணும், நாம் தமிழ் கட்சியில் சண்டையே வருது. அம்பிட்டு வேட்பாளர் வச்சிருக்கோம் நாங்கள். உங்கள்கிட்ட ஆள் இருக்கா? இருக்கா? தனிச்சு போட்டியிட வரும்போதே சொல்றாரு, கூட்டணி அதிகாரம் ஆட்சி கூட்டணிக்கு தான். அப்புறம் எது மைத்துக்கு தனி கட்சி? சரத்குமார் எவ்வளவு மேலையா? சரத்குமார் அவர் தூங்கும்போது கனவு கண்டிருக்காரு, பிஜேபி தான் சிறந்த கட்சி, அண்ணாமலை தான் உன்னதமான தலைவர். தூங்கி எஞ்சி கட்டிலிருந்து கீழே வந்திருக்காரு. மாமியார் எழுப்பி விட்டுருக்கு. மறுநாள் போய் கட்சியில் சேர்ந்தார். நியாயம், அவருக்கு நான் கைதட்டுறேன். ஏன் சொல்லுங்க? அவர் முடிவு பண்ணியிருக்காரு, இந்த கட்சியை விட அந்த கட்சி நல்ல கட்சின்னு. கட்சியை கழிச்சிட்டு போயிட்டாரு. இப்போ விஜய் கட்சி தொடங்கிட்டு, இந்த கட்சி நல்லா இருக்க மாதிரி இருக்கு, நான் கூட உங்க கட்சியை கழிச்சிட்டு போய் சேர்ந்துரு. எதுக்கு தனி கட்சி? கூட்டணி என்பது என்ன? கூட்டு சேர்ந்து கொள்ளையடிப்பதற்கு தான் கூட்டணி. தேர்தல் கூட்டணி எதுக்கு? எல்லாரும் சொல்றாங்களா தேர்தல் கூட்டணி வேற, கொள்கை வேற சொல்றாங்கல்ல. அப்ப கூட்டணி என்பது மக்களை ஏமாற்றி வாக்குவாங்க. வரலாற்றில் சொல்ற மாதிரி கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற வரலாறை படைப்பது நாம் தமிழர் கட்சி மட்டுமா தான் இருக்கு. முதல்ல எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் அடுத்த போற நடந்து போற பாதையில போது வரலாறு கிடையாதுங்க. புது பாதையை உருவாக்குறதா வரலாறு. வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாக வாழ்ந்து காட்டு என்று சொல்கிறான் எங்கள் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அவர் வழி வந்த எங்க அண்ணன் சீமானும் அவன் தம்பி நாங்களும் வரலாறு படிச்சிருக்கோம். வரலாறு படப்பை ஒழிய இவங்கள மாதிரி நண்டு சிண்டு அல்லு சில்லுலாம் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது ஓட்டு வாங்கி ஜெயிச்சிரும். ஜெயிச்சுட்டு 2 எம்எல்ஏ இருக்கு, நாம் தமிழர் 2 எம்எல்ஏ இருக்கு, 2 எம்எல்ஏ அந்த படத்துக்கெல்லாம் கிடையாது. சொட்டை ஒடிச்சு விட்டுருவாரு எங்க அண்ணன். நாடு முழுமைக்கும் வெற்றி அடைன்னு நினைக்கிறோம். நாங்களும் சொல்றோம்ல, எங்களுக்கு திமுக போட்டியா? கிடையாது. அதிமுக போட்ட கிடையாது. எங்களுக்கு எங்க காமராஜரோட தான் போட்டி. காமராஜர் தந்தது நல்லாட்சியா, இல்லை அவன் பேரன் சீமான் தரப்போவது நல்லாட்சியா? இதுதான் போட்டி. நல்லவனுக்கு தான் சண்டை இருக்கணும். திருட்டு பயிருக்கு நமக்கு என்ன 2 இடகு? அவன் லெப்ட் ஹேண்ட்ல தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும். கருணாநிதி ஆட்சியை ஒழிக்கிறதுக்கா நம்ம? திமுக காரனே சொல்ல மாட்டான் கருணாநிதி ஆட்சியை திரும்ப தருவோன்னு. அவனே காமராஜர் ஆட்சியை தருவாங்க. காமராஜர் அவர்கள் இந்த மண்ணில் கருணாநிதி அளவுக்கு கேவலமா பேசியது யாரும் கிடையாதுங்க. ரஷ்யாவுக்கு காமராஜர் போறாருங்க, கருணாநிதி பேசுறாரு, எதிர்கட்சியா இருந்து பேசுறாங்க. 2 பேரும் திமுகவும் காங்கிரஸ் எதிர்கட்சி. இவர் பேசுறாரு, முன்னையெல்லாம் எரும மாட்டு தோல் அனுப்புனாங்க ரஷ்யாவுக்கு, இப்ப எரும மாடையே அனுப்புறாங்க. யார? காமராஜர். பெரிய பிடிச்ச வெள்ளரி பழம் கருணாநிதி. நீங்க ஒரு நக்குங்க போய் அவரை போய் யோசிங்க. திமுக கார மானம் உள்ளவன் காமராஜரை நேசிக்கிற ஒருத்தர் திமுக ஓட்டு போட முடியுமா? ஓட்டு போட முடியுமா? அங்க போய் நிக்கிறாரு காமராஜ். எங்க நாகர்கோவில் போய் நிக்கிறார் தேர்தல். இவர் சொல்றாரு, சொந்த ஊர்ல விலை போகாத ஒருத்தன் இந்த ஊர்ல நிக்கிறான், ஓட்டு போடுதீங்களான்னு கேட்கிறார். நான் கேட்கிறேன், திருவாரூரில் பிறந்த நீங்க சொல்றீங்க, நாங்க சொல்லல. யாரு? கருணாநிதியை நாங்க சொல்லல, நீங்க சொல்லிக்கிறீங்க. கழுத உங்க வாய் உங்க உருட்டி தொலைங்க. திருவாரூரில் பிறந்த நீங்க கரூரில் இருக்கிற குளித்தலையில என்ன வெண்ண மயத்துக்கு போய் நின்னீங்க? திருவாரூரில் நிக்க வேண்டியதானே? ஆம்பளை திருவாரூர் நின்று ஜெயிக்க வேண்டியதானே? ஜெயிக்க வேண்டியதானே? காமராஜர் விருதுநகரில் பிறந்து நாகர்கோவில் நிக்கிற போது வசப்பாடினீங்களே, நீ எதுக்கு கரூர்ல குளித்தலையில் போய் நின்ன? எதுக்கு நின்ன? நீ எதுக்கு அண்ணா நகரில் நின்ன? நீ எதுக்கு சேப்பாக்கத்தில் நின்ன? சாக போகிற காலம் தானே திருவாரூர் போய் நின்னார் கருணாநிதி. ஏன்னா அப்பதான் கழுத பாவம் இந்த ஊர்ல இருந்து முதலமைச்சர் ஆகி வர தொலைச்சிட்டான். கடைசி நம்ம ஊர்ல வச்சு செத்துட்டு அந்த செத்துங்கிறது 5 இதை அது மாதிரி நம்ம ஊரை கெடுத்துடக்கூடாது, ஒரு தடவை ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு எம்எல்ஏ ஆக்கி விட்டாங்க. சொந்த ஊர்ல உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு அந்த ஊர்ல போய் நின்ன. அதான கருணாநிதியோட வரலாறு. அவர் காமராஜரை பார்த்து கேட்கிறார், அந்த ஊர்ல பிழைக்க தெரியும், இந்த ஊருக்கு. காமராஜரை கொண்டாடுகிற, காமராஜரை நேசிக்கிற, காமராஜரை உள்ளமாற யோசிக்கிறவர்கள் திமுக பக்கம் திரும்பவே மாட்டாங்க. திமுக பக்கம் வாக்கு செலுத்தவே மாட்டாங்க. இந்த தேர்தலை பாருங்களேன், நடக்கத்தான் போகுது. ஏன்னா நாங்க பேசுகிற போல ரொம்ப யோசிச்சிருவேன், அது எப்படிப்பா அது எப்படி அப்படி சொல்லி தான் ஒன்னா கூடி இன்னைக்கு 8ல் நிற்கும். திமுக அதிமுக இல்லாத மாற்றம் தேவை என்று மக்கள் யோசிக்கிறார்கள். யாரை நம்புறது? விஜயகாந்த் வந்தார் கூட்டணிக்குள்ள போயிட்டாரு, ராமதாஸ் வந்தார் கூட்டணிக்குள்ள போயிட்டாரு, திருமாவளவன் வந்தார் கூட்டணிக்குள்ள போயிட்டார், ஜான் பாண்டியன் வந்தார் கூட்டணிக்குள்ள போயிட்டார், கருணாஸ் வந்தார் கூட்டணிக்குள்ள போயிட்டார், வேல்முருகன் வந்தார் கூட்டணிக்குள்ள போயிட்டாரு, கிருஷ்ணசாமி வந்தார் கூட்டணிக்குள்ள போயிட்டாரு, சரத்குமார் வந்தார் கூட்டணிக்குள்ள போயிட்டார். எல்லோரும் யாரெல்லாம் இந்த மண்ணை திமுக அதிமுக மீட்க வேண்டும் என்று கட்சி தொடங்கினார்களோ அத்துணை பேரும் அதே திமுக அதிமுக கூட்டணிக்குள்ள போயிட்டாங்க. எவனை நம்பன்னு தெரியல. சீமான் வந்திருக்காரு, பாப்போம்.
சீமான் நிக்காரு பாப்போம், சீமான் நிக்காரு பாப்போம், பரவாயில்ல தனிச்சே நிக்காண்டா, இவனை தாண்டா ஓட்டு போடணும் அப்படின்னு 26ல காலம் வரப்போது பாருங்க. 4 தேர்தலா யோசிச்சு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. 4 லட்சம் பேர் நம்பினா, 16 லட்சம் பேர் நம்பினா, 31 லட்சம் பேர் நம்பினா, 36 லட்சம் பேர், இன்னைக்கு 1 கோடி பேர் நம்பக்கூடிய காலத்தை இந்த 2026 கொண்டு வர போகிறது. அந்த தேர்தலில் உங்க அரியலூர் தொகுதியிலும் நிற்கக்கூடிய வேட்பாளர் நீங்க கவனமா தேர்ந்தெடுக்கணும். இப்படி எம்எல்ஏ ஆகி 5 வருஷம் காணாம போன எம்எல்ஏ தேடுற காலம் வரக்கூடாது. எம்எல்ஏ நம்மளை தேடணும், எம்எல்ஏ நம்மளை தேடணும், நம்ம எம்எல்ஏவை தேடக்கூடாது. அவர் ஜெயிச்சும் சரி, வீட்டில் உட்காந்தும் சரி. இப்போ அடுத்த தேர்தல் தான் வந்தாலும் வருவார். இந்த தொகுதியில் மதிமுக ஏன் சீட்டு கொடுத்தா நினைக்கிறீங்க? யார் காரணம்? வைகோட உழைப்பா? எங்கள் அண்ணன் சின்னப்பாவோட அரசியல்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அண்ணன் எஸ்எஸோட துரோகம். எது? திமுகவில் இந்த தொகுதியில் எஸ்எஸ்க்கு எதிராக ஒரு டீம் இருக்கு. ஆகா, இவனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தா நமக்கு மேலே ஆயிடுவாங்க, கழுத கூட்டணிக்கு ஒதுக்கிறான் சீட்டை, இவனை வளர விடக்கூடாது. கழுத வைக்க போனாலும் சரி, நாசமாக போனாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, சீக்கிரம் ஒதுக்கிடு அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு சீட்டை ஒதுக்காம மதிமுகவுக்கு தள்ளி விட்டவர் எங்கால. ஏன்னா இப்போ பாருங்களேன், ஒரு உரைக்கில் ஒரு கத்தி தான் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நம்ம மட்டும்தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. நீங்கள் இருக்கிற பிரச்சனை இல்லை, உங்களை விட இந்த மண்ணுக்கு வேற எவனும் செய்ய முடியாது என்கிற அளவுக்கு நீங்கள் செஞ்சிருந்தீங்கன்னா இப்போ நான் பேசும்போதே கேள்வி கேட்டிருப்பேன், எஸ்எஸ் எவ்வளோ பண்ணியிருக்காருன்னே பேசிட்டு, நீ சின்ன பையன் எந்த ஊர்லேருந்து வந்து இங்கேருந்து பேசிகிட்டு இருக்க, எங்கால் என்னென்ன பண்ணியிருப்பான்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் பேச கைதட்டி ஏன் போய்கிட்டே இருக்காங்க தெரியுது பாருங்க, மானங்கட்டவை அங்கேருந்து வந்தெல்லாம் பேசுகிறான், அவன் அளவுக்காக கேவலமாக இருப்பான், கேவலப்பட்ட பொழப்பு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. தெக்கடையாது இருக்க வேலுக்கும் தெரிகிற அளவுக்கான பொழப்பு சிரிப்பா சிரிக்குது அப்படின்னு ஆகிப்போச்சு.